இப்போ நம்ம டேராடூன்ல இருந்து நேபாளி காட் போயிட்டு இருக்கோம். நமக்கு டைரக்டா ரிஷிகேஷ் பஸ் கிடைக்கல. அங்கிருந்து வர வழியில ஒரு டீ சாப்பிட்டு வர வழி ஃபுல்லா ஒரே பனியா இருந்தது. அண்ணன் நான் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டேன். நம்ம இங்கிருந்து இப்போ டேராடூன்லேருந்து ரிஷிகேஷ் போக போகிறோம். கரெக்டாக நான் நொமாட் ஹவுஸ்லேருந்து ஐஎஸ்டிபி பஸ் ஸ்டாப் போக போகிறேன். அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி ரிஷிகேஷ் போவோம். அதையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதையும் நான் வாக் பண்ண போகிறேன். போகலாமா? சரி, இப்போ நான் நொமாட் ஹவுஸ்க்கு நான் ஒரு பாய் சொல்லிடலாம். இதுதான் ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இவங்க ஷாப்பும் வச்சுருக்காங்க, பைக் அசசரிஸ். பாய் பாய் ப்ரோ, பாய். I'm a YouTuber. I'm promoting your hostel, Nomad House. Okay, bye. ISTB. How much, bro? 15, right? Thanks, bro. டுக்ல வந்து இறங்கிட்டாங்க. இதில் தான் வந்தேன். ஸ்ட்ரீட் ஃபுட்டு, சமோசா, மோமோஸ், மேகி, பிரெட் ஜாம், டீ. மசாலா சாய். ஓகே, டீ சாப்பிடலாம் நம்ம. சூப்பர். பையன் நம்மளை பார்த்தோன்னே டீ போட்டு கொடுத்தாரு. அப்படியே வாங்கிட்டேன். பையா, வாட் இஸ் திஸ்? No, name. Bread pakoda. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஏறதுக்காக தான் நின்றுருக்கேன். அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம். ஓகேவா? கப்பு பார்த்தீங்களா என்ன மாதிரி கப்புன்னு? செம்மண்ணில் செய்வாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ரிஷிகேஷ் பஸ் வருமாமா. அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார். சரி, வர வரைக்கும் ஒரு டீயை சாப்பிடுவோம். கப்பு பேர் கூலடாமா. கூலட். அவர் வந்து கடையை காமிக்க சொல்றாரு, கடை பேரை காமிக்க சொல்றாரு. 5 ஸ்டார் ஸ்வீட் ஷாப். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்டிபி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. ISBT bus stop, right? Okay. What are the items available? What is the special in your shop? Sweet shop. அதுலேயே உங்களுக்கு டீ கடை, ஸ்நாக்ஸு எல்லாம் விற்கிறாங்க. ஸ்வீட் முதல் கொண்டு ஸ்வீட் ஃபுட் மாதிரி சாப்பிட்டு போகிறாங்க இங்கே. பையா, சே சம்திங். ஆலு பரோட்டா சூடாக இருக்குங்க. ஆலு பரோட்டா மேக் பண்ணுறாங்க. பாய் பாய். டீ சூப்பர். டீ சாப்பிட்டாங்க. அப்படியே பஸ் ஏற போவோம். ஓகேவா? மோமோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. மோமோஸ், ரைட்? வெஜ் மோமோஸ். இப்போ நம்ம டேராடூன்ல இருந்து நேபாளி காட் போயிட்டு இருக்கோம்.
நமக்கு டைரெக்டாக ரிஷிகேஷ் பஸ் கிடைக்கல, அதனால இல்லை நேபாளி காட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ரிஷிகேஷ் போவோம். ஓகேங்களா? இது எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, நம்ம ரிஷிகேஷ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தால, இப்போ பஸ் ஒன்று நின்றுருந்தது. அங்கே போய் நான் கண்டக்டர்கிட்ட கேட்டேன் ரிஷிகேஷ் போகணும் அப்படின்னு. அவர் வந்துட்டு ரிஷிகேஷ் பஸ் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் நானும் விட்டுட்டேன். அவர் வந்துட்டு ஏதோ சொன்னார், இங்கேருந்து ஹிந்தியில் சொன்னார், எனக்கு புரியல. நானும் ரிஷிகேஷ் பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் விசாரித்தேன். அங்கே பார்த்தா இந்த டாக்ஸி வரும்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு விட்டாங்க, இவர் வந்து ரிஷிகேஷ் போகிறோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிறவங்க டாக்ஸியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரேட்டு பேசுகிறாங்க என்கிட்ட. அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் மொபைல் எடுத்து அதில் டைப் பண்ணி காமிக்கிறாங்க அமௌண்ட்டு. இங்கே பாருங்கள் 1500 ஆகும் அப்படின்னு. 1500 அவ்வளோலாம் இல்லை, நானும் என்னால் முடியாது அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க, எவ்வளோ ஆகும், எவ்வளோ சொல்லுவீங்க, எவ்வளோ தருவீங்க, ஹிந்திலேயே கேட்குறாங்க. நான் வந்து முடியாது அப்படின்ட்டேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேராடூன்லேருந்து நேபாளி காட்டு வேற வந்து இறங்கிட்டேன். நீங்கள் நைட் ஒரு 8 o'clock மேலே ரிஷிகேஷ் போடுற மாதிரி பிளான் இருந்ததுன்னா, உங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்ததுன்னா அதில் கிளம்பிக்கோங்க. மற்றபடி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரிஷிகேஷுக்கு வண்டி அவைலபிள் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே வந்தாலும் இங்கே நேபாளி காட்டுன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அது வரைக்கும் பஸ் வரும். அங்கேருந்து தான் நீங்கள் மாறி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நின்றுட்டுருக்கிற இடம் இது ஹைவே. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரித்வார் வந்துடும். நம்ம இப்போ வந்து ரிஷிகேஷ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். நம்மளை கூப்பிட முரளி அண்ணன் வந்திருந்தார். நம்ம ட்ரெயினில் பார்த்தோம் இல்லையா, அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒன்றுமே தெரியல நீங்கள். தேங்க்ஸ்ண்ணா. சரி, நாளைக்கு கவர் பண்ணிக்கலாம். அவரு வராதுமா? பாய். மில் ஜாயேகா. டேராடூன்லேருந்து ரிஷிகேஷ் உங்களுக்கு 45 கிலோமீட்டர். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நமக்கு டேராடூன்லேருந்து ரிஷிகேஷுக்கு டைரக்ட் பஸ் கிடைக்காதனால டேராடூன்லேருந்து நேபாளி ஃபார்ம் போயிடலான்னு முடிவு பண்ணி, அங்கேருந்து நேபாளி ஃபார்முக்கு எந்த பஸ் இருந்ததோ அதை ஏறி நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். உங்களுக்கு நேபாளி ஃபார்ம்லேருந்து ரிஷிகேஷ் ஒரு 15 மினிட்ஸ் தான் ட்ராவல், ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தான். நான் நேபாளி ஃபார்ம் இறங்கினேன்னு என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு முரளி அண்ணா வந்திருந்தாங்க. அவர் தான் நம்மளை ரிஷிகேஷை கூட்டிகிட்டு போனார். நேபாளி ஃபார்ம்லேருந்து 2 வீலரில் தான் ட்ராவல் பண்ணோம். நம்ம கூட இன்னொரு பெரியவரும் ஒருத்தர் ட்ராவல் பண்ணார். அவர் நம்ம கூட பஸ்ஸில் வந்தவர் தான். ரொம்ப லேட் ஆச்சு. ரிஷிகேஷுக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. ஹெல்ப் கேட்டார். சரி, நாங்கள் 3 பேருமே வண்டியில் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியெல்லாம் ஒரே பனி பயங்கரமாக இருந்தது. கோயிலுக்கு தான். ஓ, ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, ஓகே. திருமணி காட்டு, ராம்துல்லா எல்லாம் வரும். சரி சரி. கோயில் பேஸ் பண்ணி கோயில் காட்டுன்னு வச்சுட்டாங்க. இதான் முருகர் கோயில். எதுனா நம்ம ஊர் கோயில். காலைல வந்து எடுத்துக்கிறேன். இவர் தான் முரளி அண்ணன். நம்ம ட்ரெயினில் மீட் பண்ணோம்ல, அவர் தான். இவர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காலையில் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். நம்ம முரளி அண்ணன் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார். அங்கேருந்து வர வழியில் ஒரு டீ சாப்பிட்டு வர வழி ஃபுல்லாக ஒரே பனியாக இருந்தது. அண்ணன் வரும்போது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தார். இது இங்கே இருக்குது, இதுதான் அங்கே இருக்குன்னு. காலையில் நம்ம எல்லா ஏரியாவும் போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இதோட இந்த vlog க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் அண்ணா வீட்டில் தான் இருக்கேன். அண்ணா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. அதை சாப்பிட்டு உங்ககிட்ட நான் வரேன். ஓகே, பாய். இது நம்ம ஓகே, போதும்.